ஜீராவ பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுத்துறலாம் அப்படின்றதுக்காக கூப்பிட்டேன். ஆ என்ன குடுக்கணும் அப்படின்னா, இப்ப நீங்க எனக்கு என்ன பண்ணணும்னா, உங்களோட இமெயில் ஐடி சொல்லணும். சொல்லுங்க. MP ம். ஆ. WARVATHI 90 ம். @gmail.com. ஓ. ஓகே. ஓகே. உங்களோட இமெயில் ஐடிக்கு ஒரு மெயில் லிங்க் வந்திருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே. ஒரு நிமிஷம். நீங்க ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணவா? ஓகே. ஜீராங்கிறது எதுக்குன்னா, ஸ்டோரீஸ்லாம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? ஒரு ஒரு ஸ்ப்ரிண்ட் நடக்கும். ஒரு 2 வாரத்துல என்னென்ன டாஸ்க்லாம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ட்ராக் பண்றதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் டூல் தான் ஜீராங்கிறது. ஓகே, ஓகே. அஜைல் அஜைல்ல. ஸோ அந்த ம். ஜீரால நம்ம எப்படி டாஸ்க்லாம் பிளான் பண்ணணும்? ஒரு உதாரணத்துக்கு இப்ப அடுத்த 2 வாரத்துக்கு என்னென்ன வேலை செய்யணும்னு முதல்ல ஃபர்ஸ்ட்டு வந்து க்ரூம் பண்ணிடுவாங்க ஸ்டோரீஸ. ஓகே. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒவ்வொரு வேலை செய்யறதுக்கும் எவ்வளோ நேரம் ஆகுங்கிறத எஸ்டிமேட் பண்ணிடுவாங்க. இப்ப நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா, பார்வதி வந்து இந்த வேலைய செய்யறதுக்கு எனக்கு 4 மணி நேரம் ஆகும்னு முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஓகே, ஓகே. ம். ஸோ, இப்போ பார்வதிக்கு வந்து எவ்வளோ இந்த வேலைய செய்யறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும்னா, இப்போ மொத்தமா இதே மாரி 4 பேர் இருக்கிறாங்கன்னா, 4 பேரால இந்த வாரத்துல எவ்வளோ வேலைய செய்ய முடியும்னு முன்னாடியே பிளான் பண்ணிடுவாங்க. ம். அதுக்கான அந்த எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்றதுக்கான ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் டூல் தான் ஜீராங்கிறது. உங்க ஸ்க்ரீன ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு நிமிஷம். அக்செப்ட் இன்வைட்ன்னு வருது பாரு. இல்ல எதுவும் பண்ணாதீங்க. ஸ்க்ரீன மட்டும் ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு நிமிஷம் பண்ணுங்க. ஓகே. ம். ஓகே. ஓகே. உங்களோட இமெயில்ல அக்செப்ட் இன்வைட்ன்னு வந்துருச்சா? அத கிளிக் பண்ணுங்க. ஓகே. ம். உங்களோட ஃபுல் நேம் என்டர் பண்ணுங்க. ஒரே ஒரு நிமிஷம். இளமலை கேக்குதா? கேக்குது, ஓகே. கேக்குது. என்டர் பண்ணுங்க. பாஸ்வேர்டு. பார்வதி ஃபுல் நேம். கேபிட்டல்ல குடுக்கணுமா? அதெல்லாம் பரவால்ல. ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. பார்வதி ஃபுல் நேம். இன்னொரு செகண்ட் நேம் சுவாமிநாதன் போடுங்க. ஓகே. சுவாமிநாதன் இதுவரைக்கும் என் மெயிலே தான் வந்ததில்ல. ஸ்பேஸ் விடலாம்ல? ஓகே. வேற என்ன செகண்ட் நேம் போடுவீங்களோ அத போடுங்க. யூசுவலா என்ன பேர் வைப்பீங்களோ அத வச்சுக்கங்க. வேற வச்சா ஒண்ணும் இல்லல்ல. ஓகே. இல்ல பாஸ்வேர்ட். ஏதோ மறந்துட்டுனா அது வேற பிரச்சனை ஆயிரும். வரேன் நான் என்னோட இதே வச்சுக்க. ஓகே. ஓகே. பாஸ்வேர்ட் ஏதாவது ஒண்ணு போட்டு வச்சுக்கங்க. உங்களோட கிட்டப் பாஸ்வேர்டு நீங்க என்ன பாஸ்வேர்டு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குமோ அத போட்டுங்க. ம். ஓகே. கன்டின்யூ பண்ணிக்கங்க. சேவ் பண்ணிக்கங்க. கீழ ஸ்க்ரால் டவுன். சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் கிளிக் ஆயிருக்கு. கிளிக் பண்ணுங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட்ட கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட் சைடுல. கீழ வாங்க. ஸ்க்ரால் டவுன். கிளிக் பண்ணவா? ஆமா பண்ணிட்டீங்க. பண்ணிட்டேன். ஸ்க்ரால் டவுன். கன்டின்யூ. கன்டின்யூ ஒரு பட்டன் இருக்குல்ல அத கிளிக் பண்ணுங்க. சூப்பர். அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு வந்திருக்கு பாத்தீங்களா? ஒரு ப்ராஜெக்ட். இப்ப தமிழ் ஸ்கூல்னு ஒரு ப்ராஜெக்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓ! இந்த இருக்குது. ஓகே, ஓகே. தமிழ் ம். ஸ்கூல் ப்ராஜெக்ட்ல டு டூஸ்ல ம். இப்ப 2 வேலை நம்ம இன்னும் செய்யணும். கிரியேட்டிங் எ CI/CD பைப்லைன்
கேஇ எங்க இருக்கு? நீங்க சொல்றதுல எங்க இருக்குது? இதோ இருக்குல்ல டு டூ கீழ. சரி ஓகே. ஸ்க்ரீன ஸ்டாப் பண்ணீங்க. இப்ப இனிமேட்டு நான் நேவிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே. இப்போ வந்து பார்வதிய வந்து இதுல நம்ம ஆட் பண்ணியாச்சு. அவங்க வந்து இப்ப ப்ராஜெக்ட்ல ஆட் ஆயிட்டாங்க. ஆம். ஆக்சுவலா இனிமேட்டு என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் இது. இந்த ப்ராஜெக்ட்ஸ் உடைய போர்ட்ல ஸ்க்ரம் போர்டு ஒண்ணு வச்சிருக்கோம். இதான் ப்ராஜெக்ட்டோட போர்டு இப்போ. ஓகே, ஓகே. அதாவது என்னென்ன வேலைலாம் செய்யணும், ம். அதுல எதெல்லாம் ப்ராக்ரஸ்ல இருக்கு, எதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்டிங்கிறது. ஓகே. இப்ப ம். இந்த இந்த ஸ்பிரிண்ட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஸ்பிரிண்ட் 1. ஓகேவா? ம். இப்போ இத வந்து நான் 2த்தையும் என் பேருக்கு அசைன் பண்ணியிருக்கேன். 2 வேலையும் நான் தான் செய்ய போறேன்னு அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன், இத வந்து பார்வதி பிரியாக்கு அசைன் பண்ணிடுறேன். ஓகே. இத வந்து என் பேர்ல இருக்கு. இப்ப இத நான் வந்து இப்ப செஞ்சுட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். இன்னைக்கு இந்த டாஸ்க் எடுத்து நான் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் அப்டின்னா, அத தூக்கி டிராக் பண்ணி ப்ராக்ரஸ்ல போட்டுருவேன். ஓகே. ப்ராக்ரஸ்ல இருக்குன்னு போட்டுருவீங்க. ஓகே. ஆமா. ம். முடிஞ்சிருச்சுன்னா டன்ல போட்டுருவேன். டன்ல போட்டுருவீங்க. ஓகே. அவ்வளவுதான். ஸோ இது மாரி இருக்கும்போது நம்மளுக்கு என்னென்ன டாஸ்க் இருக்கு, இன்னும் எத்தன டாஸ்க் என்னது ஃபினிஷ் பண்ணலன்னு தெரியும். எது என்னென்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிறது, எது யார் யாருக்கு அசைன் ஆயிருக்கு, யார் யார் என்னென்ன ம். ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாங்கன்னு எல்லா நேரங்கள்லயும் நம்மளால கரெக்ட்டா பார்த்துக்க முடியும். ஆ ஓகே. அதுக்கு தான் இந்த இது ஜீரா போர்டுங்கிறது. ஜீரா கூட. ஆ அதே மாரி இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த போர்ட்ல நீங்க டீட்டெயில்ஸ் என்னென்ன வேலை செய்றதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுங்கிற எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிக்கலாம் இதுல. ம். இந்த வேலைய செய்றதுக்கு இதெல்லாம் எனக்கு வேணும், அதெல்லாம் வேணும் அப்டின்ட்டு. இது வந்து ஜீராவோட லிங்க். ம். ஆ இப்போ இத வந்து நான் காப்பி பண்றேன். ஸ்க்ரம் 1 அப்படிங்கிறத காப்பி பண்ணிக்கிறேன். இத காப்பி பண்ணிட்டு, இது இது என்ன பண்ணுங்கிறத நான் சொல்றேன். ஆ டீம்ஸ்ல இந்த இந்த இதுல வந்து நான் சும்மா ஒரு சேஞ்சஸ் பண்றேன். ஓகே. எதுவும் புதுசா சேஞ்ச் இல்ல. சும்மா உங்களுக்கு அத பண்ணி காட்டுறதுக்காக, டெமோ பண்ணி காட்டுறதுக்காக சும்மா நான் சேஞ்சஸ் பண்றீங்க. ஓகே. ஆமா. இப்ப இந்த 4 லைன் எடுத்துட்டேன் இல்லையா? ஸோ அத எனக்கு காட்டுது. இங்க போயிட்டு ஸ்டூடண்ட் கண்ட்ரோலர்ல இந்த 4 லைன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அத வந்து நான் கிளீன் அப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட் போட்டுர்றேன். ம். ஓ மை காட்! ஆக்சுவலா நான் வெறும் கமிட்ட இப்படி போட்டுருக்கேன் இல்லையா? இனிமேட்டு இது மாரி வெறும் கமிட்டா போடாம, ம். அந்த ஸ்க்ரம் 1ன்னு அங்க ஒண்ணு காப்பி பண்ணேன்ல ஓ! ஒரு அத போட்டுன்ட்டு போடுறீங்களா? ஆமா. அத எடுத்துட்டு வந்து இங்க போட்டுறணும். ஓகே. அத போட்டுட்டு நான் அதுக்கப்புறம் கமிட் ஐடி கமிட் மெசேஜ் குடுக்குறேன். ஓ! ஓகே, ஓகே. ஆ இப்படி குடுக்குறதுக்கு ஓகே. இப்ப இந்த இந்த ஒரு சேஞ்ச மட்டும் நான் போட்டு ஒரு கமிட் குடுத்துட்டேன். இப்போ ம். பார்த்தீங்கன்னா, கிட்டோடைய லாக்ல இப்ப மத்த கமிட்லாம் சும்மா நார்மலா விழுந்திருக்கும். ம், ம். இப்ப இனிமேட்டு வர்ற கமிட்லாம் இந்த மாரி போட்டு இந்த விழுந்திருக்கும். ஸ்க்ரம் ஒன்ன்னு சொல்லி இனிமே வந்துரும். ஆமா. அப்படி வந்துரும். ஓகே. இப்படி போட்டதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் கெட் புஷ் குடுக்குறேன் அப்படின்னா, இங்க போயிட்டு இப்ப இந்த ஸ்க்ரம் 1ங்கிறதா இந்த டிக்கெட் ஐடி. இப்ப ம். இந்த கிரியேட்டிங் சிஐசிடி பைப்லைன் இருக்குல்ல, ம். இதுக்கான ஐடி டிக்கெட் ஐடி வந்து இது ஒவ்வொன்னத்தையும் ஒரு டிக்கெட்ன்னு சொல்லுவாங்க. இல்ல ஓகே. இஷ்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து ம். இந்த டிக்கெட்ல இதான் டிக்கெட் ஐடி இல்ல இஷ்யூ ஐடி. ஓ! இதுதான் டிக்கெட் ஐடின்னு சொல்லுவாங்களோ? ஓகே, ஆமா. ஓகே. இப்போ இந்த டிக்கெட் ஐடில என்ன ட்ராக் ஆயிருக்கும்னா, என்னுடைய கமிட் வந்து இப்ப இங்க ட்ராக் ஆயிருக்கணும். இதோ இங்க விழுந்திருக்கு பார்த்தீங்களா? ஒன் கமிட். ஓகே. அதாவது ம். அவங்க என்ன அவங்களுடைய கோட்ல அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, ம். என்ன இது போட்டிருக்கிறாங்க, என்னென்ன கமிட் போட்டிருக்கிறாங்க முதற்கொண்டு எல்லாமே ட்ராக் ஆகும். இது வந்துரும். ஸோ இப்போ நான் ஒரு மேனேஜர்ன்னு வச்சுக்கங்களேன், என் கீழ ஒரு 20 டெவலப்பர் இருக்கிறாங்க. ம். அவன் நீங்க சொல்றான்னு வச்சுக்கங்க, இன்னைக்கு நான் ஒரு வேலை பண்ணியிருக்கேன்னு சொல்றான்னா, நான் எப்படி அத வெரிஃபை பண்றது? ஓ! இப்படி கமிட் பண்ணியிருக்காங்களா ஆ இல்லையான்னு அவன் கமிட் பண்ணியிருந்தான்னா, இங்க எனக்கு தெரியும். 60 செகண்டுக்கு தெரிஞ்சிரும். முன்னாடி அவன் ஒரு கமிட் போட்டிருக்கான். ம். என்ன கமிட் போட்டிருக்கான் அப்படிங்கிறதையும் என்னால இங்க இருந்தே பார்க்க முடியும். இதோ இங்க இருக்குல்ல, பார்க்க முடியும். இங்க இருந்து ஆமா. நான் இப்படி கிளிக் பண்ணி பார்த்தேன்னா, அவன் என்ன கமிட் போட்டிருக்கான்றத நான் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ
ஒரு நாள்ல இப்ப 24 மணி நேரத்துல இல்ல எப்ப ஒரு மேனேஜர் நினைச்சாலும் அந்தந்த ம். டீம்ல இருக்கிற டெவலப்பர்ஸ் அப்பப்ப என்னென்ன பண்றாங்க, அவங்க என்னென்ன ஸ்டேட்டஸ்ல இப்ப நீங்க ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நீங்க வேலை செய்யணும். என்ன வேலை ம். செஞ்சிருக்கீங்கங்கிறத நான் எப்படி ட்ராக் பண்றது? இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாரி உங்க ஒருத்தவங்கள மட்டும் ட்ராக் பண்றது என் வேலை இல்ல இல்லையா? ஒரு ப்ராஜெக்ட்ல ம். 100 பேர் இருக்கிறாங்க. ஒரு 10 பேர் இருப்பாங்க மினிமம்னு வச்சுக்கங்களேன். ஆமா. 10 பேர் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்ல யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்கங்கிறது இப்போ இது இது வந்து இப்போ இப்போ இது கிருத்திகா ஏழுமலை, பார்வதி பிரியான்னு 2 பேர் தான் இருக்கு. ரியல் டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்கும். ஸோ ம். இவங்களோட டாஸ்க் இத மட்டும் நான் கிளிக் பண்ணா கரெக்ட்டா இவங்களோட வேலைய மட்டும் காட்டும். ஓகே. இதே மாரி இப்ப நான் இங்க பிபியோடது பார்த்தா, பிபியோடது மட்டும் என்னன்னு காட்டும். இப்ப பிபியோடது 10 டாஸ்க் அசைன் பண்ணியிருக்கேன்னா, இப்போ ஒரு டாஸ்க் மட்டும் இப்ப டூ டூல இருக்கு. இன்னும் அவங்க அத எடுக்கவே இல்ல. ஓ! இதத்தான் டுடூன்னு சொன்னீங்களா? நான் சரி, சரி இந்த வேற டூ எங்கேயோ டூனா திங்ஸ் டூ டூ. அதான் ஓகே புரியுது. நான் இது எங்க இருக்குன்னு தேடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன் ப்ராகிரஸ்ங்கிறது ஒரு ஸ்டேட், டன்ன்னு ஒரு ஸ்டேட். டன்னுங்கிற ஒரு ஸ்டேட் ஓகே. இப்ப இங்க நீங்க எப்ப இந்த வேலைய செய்ய எடுத்து ஆரம்பிக்கிறீங்களோ, அங்க தூக்கி அப்ப நீங்க இன் ப்ராகிரஸ்ல தூக்கி மாத்தி விட்டுறணும். ஸ்டார்ட் பண்ண உடனே இதுல ஆமா. போட்டுறணும். சோ எனக்கு இப்ப தெரிஞ்சிரும். நான் வந்து இங்க பார்க்குறேன் அப்டின்னா, ஓகே பார்வதி வந்து இந்த வேலைய செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ம். ஓகே. அப்ப டன்ன்னு போடுறாங்கன்னா, இப்ப ஓகே முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டாங்களா? முடிச்சுட்டாங்க அப்படின்னு செக் அப்படின்னு பண்ணிக்கலாம். பார்த்துக்கலாம். ம். ஓகே. ஆ இதுக்கு தான் இந்த இந்த இது பேர் வந்து ஜீரா போர்டு. ஓகேவா? ஜீரா அப்டின்னா வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் டூல். அது அது அந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். இது எப்படி நீங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ம். நான் உங்கள இந்த மாரி ஆட் பண்ணி விட்டேன்னா, நான் வந்து உங்களோட இமெயில் ஐடி நீங்க என்ட்ட சொன்னீங்கன்னா, நான் இந்த மாரி உங்கள ஆட் பண்ணி விட்டுருவேன் இந்த ப்ராஜெக்ட்ல. ம். ஆட் பண்ணி விட்டேன்னா, நீங்க ஆட் ஆயிட்டீங்க அப்டின்னா, அதுக்கு அப்புறத்துல இருந்து உங்களுக்கான டாஸ்க்க நான் இங்க அசைன் பண்ணிட்டு, இத நீங்க போர்டுன்னு ஒண்ணு இருக்கும். இப்ப இந்த தமிழ் ஸ்கூலுங்கிறது தான் ப்ராஜெக்ட். அந்த தமிழ் ஸ்கூலோட ப்ராஜெக்ட்ல நான் இங்க எழுதி வச்சிருக்கேன். இதெல்லாம். ம். இப்போ நான் ஓகே. புதுசா ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணணும் அப்டின்னா, இப்போ வந்து வேற ஏதாவது ஒரு டாஸ்க் நான் பண்ணணும் அப்டின்னா, ம். ஆம் இப்போ வந்து வேற என்ன டாஸ்க் நம்ம இன்னும் பண்ணணும்னா, ஆ ஜென்கின் இன்ட்ரோடக்ஷன் ஜென்கின் பத்தி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஜென்கின் இன்ட்ரோடக்ஷன் அப்டின்னு சொல்லிட்டு நான் ஒரு டாஸ்க் புதுசா போடுறேன். ம். ஆ அது வந்து என்ன டைப் பக்கா ஸ்டோரி. சில நேரங்கள்ல வந்து பக் கூட நம்ம வரும். நம்ம ரியல் டைம்ல ப்ராஜெக்ட்ட பண்ணியிருப்போம். ஆனா அதுக்கப்புறம் அது பக் வரும். ஆமா. அப்போ வந்து ம். இது பக் டைப்பா போட்டுக்கணும். ஆ ஓகே. பக் ம். டைப்பா போட்டீங்கன்னா, சிம்பல் இந்த மாரி இருக்கும். ஸ்டோரி டைப்பா ம். போட்டீங்கன்னா, இந்த மாரி இருக்கும். அந்த மாரி நெறைய விஷயங்கள மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்த உடனே இது ஒரு பக். இந்த பக்க வந்து இவங்க வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ம். இப்போதைக்கு இத நான் டாஸ்க் டைப்பா வச்சுக்கிட்டு, இந்த மாரி ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்ப இது வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இது பார்வதிக்கு அசைன் ஆயிருக்கு. இது வேணும்னா நான் என் பேருக்கு மாத்தி அசைன் பண்ணிக்கலாம். ம். இப்ப இது என் பேர்ல இருக்கும். ஸ்க்ரம் 1, ஸ்க்ரம் 2, ஸ்க்ரம் 4 இதெல்லாம் அப்படின்னு டிக்கெட் ஐடி. டிக்கெட் ஐடி. ஓகே. ஆ ம். டிக்கெட்டோட ஐடி வந்து இப்ப ஸ்க்ரம் 1, ஸ்க்ரம் 2 அது ஆக்சுவலா ஸ்க்ரம்ன்னு வராது. டிக்கெட்ன்னு நான் வச்சிருக்கணும். நான் ஸ்க்ரம்ன்னு வச்சுட்டேன். அது ஓ! ஆரம்பிக்கும்போது ஸ்க்ரம் ஆரம்பிக்கும்போது அந்த மாரி மாத்தி வச்சிருக்கணும். நான் அந்த மாரி பண்ணல. சரி ஓகே. ம். அவ்வளதான். இது பத்தி தான் வேற சொல்லணும்னு நெனச்சேன். வேற எதுவும் இல்ல. இது சும்மா இதெல்லாம் வந்து இப்ப இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க எனக்கு வந்து இப்ப நீங்க எனக்கு அஜைல்ல வொர்க் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டாங்கன்னா, அஜைல்ல வொர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னா மட்டும் போதாது. இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அஜைல்ல வந்து ஜீராங்கிற ஒரு டூல் இருக்கு. ம். ஜீராங்கிற ஒரு டூல் மூலியமா தான் மேக்ஸிமம் எல்லா கம்பெனிஸுமே ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் டூல் ஏதாவது வொர்க் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு கேட்டாங்கன்னா, ம். ஜீராங்கிற டூல் வொர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும் அப்படி. அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி டாஸ்க் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருவாங்க. யா அதான் யா யா அந்த டீம்ல யார் யார் என்னென்ன பண்ணணும்னு அசைன் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்கவங்க அவங்களுடைய ப்ராக்ரஸ வந்து பண்ணி ஆமா. அப்படியே வந்து ஸ்டேஜ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அப்டேட் குடுக்கணும் அப்படின்னு. அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இப்ப ம். டெய்லி டெய்லி மீட்டிங் காலையில ஸ்டாண்ட் அப் வரும்போது இந்த பேஜ் தான் ஓப்பன்ல இருக்கும். ஓகே. ம். இந்த பேஜ் பார்க்குறேன். ஓப்பன்ல வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ணுவோம்னா, இப்போ இத என் பேர கிளிக் பண்ணியிருக்கேன் இல்லையா? ம். இப்போ என் பேர்ல இப்போ நான் வந்து என்னோட ஸ்டேட்டஸ்லாம் சொல்லணும். நான் இது பண்ணியிருக்கேன் நான் இத இன்னைக்கு. பண்ணியிருக்கேன். இத இன்னும் பண்ண போறேன். இது இந்த ஸ்டேஜ் ம். இருக்கு. இது இன்னும் ஒரு 50% முடிச்சுட்டேன். இன்னும் 50% முடிக்கணும் அப்படின்னு. இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லணும். ஆமா. ஓகே. இங்க ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து பாயிண்ட்ஸ். ம். இப்போ 5 பாயிண்ட்ஸ்னா கொஞ்சம் கம்மி. ம். இப்ப 8 பாயிண்ட்ஸ்னா கொஞ்சம் கஷ்டமான ஜாப் இது. ஓகே. முடிக்கிறதுக்கு டைம் அதிகமாகும். அப்படின்னு ஆமா. சொல்றாரு. இந்த பக்கத்துல இருக்கிற சிம்பல் வந்து கமிட். ஒரு கமிட் வந்து இந்த ஸ்டோரி சம்பந்தமா நான் ஒரே ஒரு கமிட் போட்டிருக்கேன். ம். புரியுதுங்களா? சோ இந்த மாரி ம். எல்லா வேலைகளையும் இங்க இருந்தே நீங்க காலையில ஸ்டேட்டஸ் சொல்லும்போதே அப்படி அப்படியே டக் டக்குன்னு பார்த்துப்பாங்க. ம். காலையில ஸ்டேட்டஸ் சொல்றதுக்கு பேரு டெய்லி ஸ்டாண்ட் அப் மீட்டிங். ஆமா. டெய்லி ஸ்டாண்டர்ட். பேக்லாக் அப்படின்னா, இப்ப வந்து ஆ இந்த ஸ்பிரிண்ட்க்கானதுன்னு இல்லாம, மொத்தமா என்ட்ட என்னென்ன வேலை இருக்கோ எல்லாத்தையும் மொத்தமா எழுதுறது. ம். என்ட்ட இப்போ ஒரு 100 ம். வேலை இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ம். 100 வேலையுமே எழுதி வச்சுருவேன்.
ஆ, ஓகே. ஆனா இந்த ஸ்பிரிண்ட்ல இந்த 2 வார ஸ்பிரிண்ட்ல என்னால 10 வேலைய தான் செய்ய முடியும். ஓ! குடுக்குற ஒர்க்லாம் அதுல எழுதி வச்சுட்டு நான் பேக்லாக்னா என்னன்னா, மொத்தமா எடுத்து வைக்கிறது அவ்வளதான். அவ்வளோதான். ஓகே. ஆமா. அதுல வந்து ஆ எனக்கு இந்த ஸ்பிரிண்ட்க்கு இப்ப எனக்கு 4 பேர் இருக்கிறாங்க என்ட்ட டெவலப்பர்னா, இந்த ஸ்பிரிண்ட்க்கு அந்த 4 பேரால 4 வேலைய தான் செய்ய முடியும். ம். அப்ப இந்த ஸ்பிரிண்ட்ல மொத்தம் 4 வேல தான் இருக்கும். ஆனா ஓகே. பேக்லாக்ல 100 வேல அப்படியே தான் இருக்கும். அது ஏற்கனவே அப்படி. இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். அது வந்து நம்ம ம். எவ்வளோ நல்ல நெறைய ஸ்டோரீஸ வந்து க்ரூம் பண்ணினா ஸ்டோரீஸ கிரியேட் பண்ணி வைக்கணும். ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு வேல தர்றதுக்கு வேல இருக்கணும்ல. ஆமா. யார் என்னென்ன வேல தர்றதுன்னு முன்னாடியே பிளான் பண்ணிடுவாங்க. இப்போ ம். குவார்ட்டருக்குமே இந்த குவார்ட்டர்ல இந்த வேலையெல்லாம் நடக்கணும் அப்படின்னு மொத்தமா பிளான் பண்ணிடுவாங்க ம். ப்ராடக்ட் ஓனர். ஓகே. 3 மாசத்துக்கான வேலைய ஃபர்ஸ்ட்டே பிளான் பண்ணிடுவாங்க. ம். இதான் அந்த 3 மாசத்தோட டார்கெட்ன்னு. இப்ப அந்த 3 ஓகே. மாசத்தோட டார்கெட்ல இந்த ப்ராஜெக்ட்ல எதெல்லாம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் ஒவ்வொன்னா எழுத ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவ மீட் பண்ணி பேசி எழுதி வச்சுருவாங்க. ம். எஸ். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அது அந்த மீட் பண்ணி எழுதி வச்சுருவாங்கன்னு சொன்னேன்ல, அது வந்து பேக்லாக் க்ரூமிங்ன்னே பேரு. பேக்லாக் ப்ரூமிங்கா? க்ரூமிங் ம். ஓகேங்களா? அத வந்து ம். போட்டு வச்சுட்டு, ஆ எதெல்லாம் வந்து இந்த இந்த ஸ்பிரிண்ட்க்கு எடுக்கலாம் அப்படின்னு ஸ்பிரிண்ட் பிளானிங்ல போட்டுருவாங்க. ம். அது அந்த வந்து ஸ்பிரிண்ட் பிளானிங் அப்போ, இப்ப இந்த ஸ்டோரிய வந்து எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்கன்னா, இத வந்து இந்த ஸ்பிரிண்ட்க்கு மூவ் பண்ணிடணும் அப்படின்னு மூவ் பண்ணிடுவாங்க. ஓகே. எங்களுக்கு. ஸோ இந்த மாரி போட்டு இந்த மாரி போட்டு எல்லாத்தையும் பிளான் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கான டூல் தான் இது. இது பேரு வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் டூல். ஸோ ஸ்பிரிண்ட்னா என்ன? பேக்லாக் க்ரூமிங்னா என்ன? ஆ ம். அதுக்கப்புறம் அந்த ப்ராகிரஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டூ டூல இருக்கும். அதுக்கப்புறம் இன் ப்ராகிரஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் டன்ல அப்புறம் இருக்கும். டன்ல இருக்கும். ஆம் இந்த மாரியான விஷயங்கள்லாம் இங்க நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பிஆர்ன்னு ஒண்ணு வேணும்னா, நீங்க பிஆர்ன்னு கூட ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். ER எதுக்கு அந்த இது? பிஆர்ன்னா என்ன அப்படின்றது வந்து, நான் ஆக்சுவலா இன்னொரு வீடியோ உங்களுக்கு இன்னைக்கு குடுத்துருக்கேன். ஓ! அந்த வீடியோ புல் பார்க்கணும். ரிக்வெஸ்ட் 10 எஸ். நிமிஷம் தான் இந்த வீடியோ. ஆ. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புல் ரிக்வெஸ்ட்னா என்னன்னு தெரியும். ஓகே. ஆ ஸோ நீங்க ஒரு வேலைய செய்ய போறீங்கன்னா, அந்த வேலை வந்து இப்ப புல் ரிக்வெஸ்ட் ஸ்டேட்ல இருக்குன்னா, நீங்க புல் ரிக்வெஸ்ட் ஸ்டேட்ல போட்டுக்கணும். ம். ஓகே. ஸோ இந்த மாரி நம்ப இஷ்டத்துக்கு கரெக்ட்டா ட்ராக் நம்ம பண்றோம். எப்படி தேவையோ அந்த மாரி அ கிரியேட் பண்ணிக்கணும். அவ்வளதான். ஓகே. ம். சரி. ஓகேங்களா? ஓகேங்க. இதுல ஓகே. நெறைய விஷயம் இருக்கு. ஆக்சுவலா நீங்க டைம் லைன்லாம் கூட ட்ராக் பண்ணுவாங்க. எப்ப டெலிவரி வரப்போது. இப்ப அக்டோபர் மாசத்துல டெலிவரி வரப்போதுன்னா, ப்ராஜெக்ட் டெலிவரி வரப்போதுன்னா, இன்னும் எவ்வளோ வேலை முடியணும்? என்னென்ன பண்ணணும்? பண்ணணும் நெறைய எல்லாம். விஷயங்கள இதுல பார்க்கலாம். கிராஃப் பார்த்துக்கலாம். எப்படி எந்த லெவல்ல பீப்பிள் வேலை செய்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓ! இது எல்லாமே ப்ராஜெக்ட் மேனேஜர் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க இந்த டூலோட எஃபிஷியன்சிய. பட் ம். டெவலப்பர்ஸோட டெவலப்பருடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இதுல என்னன்னா, இப்ப இந்த ஸ்டோரீஸ்லாம் கிரியேட் பண்ணதுக்கப்புறம், இதுல அசைன் பண்ணதுக்கப்புறம், இதுல ம். அவங்களுடைய பாயிண்ட்ஸ் அசைன் பண்ணுவாங்க. இது எவ்வளோ கஷ்டமான வேலை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ம். ஸோ முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கா இத மூவ் பண்ணுவாங்க. டெய்லி இத வச்சு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுவாங்க. அவ்வளோதான். மத்தபடி ஸ்டோரி கிரியேட் பண்றது அதெல்லாமே வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் பார்த்துப்பாங்க. ஓ! ஓகே. ஓகேங்க. டன். தட்ஸ் ஆல். ஓகே. ஓகே. பை. பை.